இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 66ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்க வந்து என்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு செஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப இந்த வருஷத்தை நம்ம நிறைவு செய்ய போகிற இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒருத்தரை சந்திக்கும் போது நாம பேசிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம், நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டு முழுவதிலும் என்ன செய்தார் என்பதெல்லாம். வருத்தமான பாரம் அதெல்லாம் எங்க இடுப்புகளின் மேல் ஏற்றப்பட்டது. மனுஷர் தலையின் மேல் ஏறி போன சூழ்நிலைகள் வந்தது. தீயை கடக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. தண்ணீரை கடந்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் வந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? என் வாழ்க்கையில செழிப்பான இடத்துல என்ன கொண்டு வந்து விட்டுருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இது எத்தனை உண்மை! எழுத்தின்படி ஒரு சில தேவ பிள்ளைகள் நீங்க இந்த ஆண்டுல சில எதிர்பாராத தீ விபத்துகளை நீங்க சந்திச்சிருக்கலாம். சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டோம், சென்னையில பயங்கர மழை, வெள்ளம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கடுமையான பாதிப்புகள் இந்த மழையினாலும் வெள்ளத்தினாலும். எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இந்த தண்ணீர்ல பாதிக்கப்பட்டாங்க, இந்த மழையினால பாதிக்கப்பட்டாங்க. இந்த வெள்ளத்துல தங்களுடைய வீடுகளை இழந்தவர்கள் எத்தனை பேர்! எத்தனையோ பேர் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறாங்க, உறவுகளை இழந்திருக்காங்க. இதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவைகளினால் நாம் அழிந்து போக ஆண்டவர் விடல. இவைகள் நம்மை பாதித்து நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாற கர்த்தர் விடல. அவர் நம்முடைய காலங்களை கரத்தில் வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார். நம்முடைய எதிர்கால நிச்சயம் செழிப்பான இடத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான வழிகளை கர்த்தர் அமைத்து தந்திருக்கிறார். அதெல்லாம் நீங்க நினைச்சு கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவர் செய்த காரியங்களை நீங்க சாட்சியா அறிவிக்கணும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரர் இந்த இடத்துல சொல்றார் பாருங்க, என் நாவினால் அவர் புகழப்பட்டார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், அவர் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்தார். இதெல்லாம் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்லுவது போல இன்னைக்கும் நாமும் சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். உங்க நாவினால் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் புகழப்படத்தக்கவராய் இருந்தாரே. அது மாத்திரமல்ல, உங்க ஜெபத்தின் சத்தத்தை கேட்டாரே, உங்களை விட்டு அவருடைய கிருபையை விலக்காமல் இருந்தாரே. அதனாலதான் இந்த ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய கடைசி பகுதியில நம்ம வந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைச்சு பாருங்க. உங்க ஆத்துமாக்கு அவர் செஞ்ச நன்மையை நீங்க யோசித்து பாருங்க. நடந்ததை நீங்க திரும்பி பார்க்கும்போது அதில் தீமையானவைகள் அல்லவா, வேதனையானவைகள் அல்லவா, வருத்தமானவைகள் அல்லவா இருந்தது என்று சொல்லாமல், அதற்கு நடுவில் தேவன் உங்களுக்கு என்ன செய்தார், அதற்கு மத்தியில் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார், இதெல்லாம் நினைச்சு அந்த ஆபத்தான நேரத்துல, அந்த இக்கட்டான சூழ்நிலையில, அந்த கடினமான வேளைகளில் நீங்கள் ஜெபித்த போது உங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு அவரை துதியுங்கள். உங்களை விட்டு அவர் தம்முடைய கிருபையை விலக்காமல் இருந்ததற்கு அவரை ஸ்தோத்திரியுங்கள். உங்க நாவினால் முறுமுறுக்காமல், விசுவாச குறைச்சலோடு வார்த்தைகளை பேசாமல் அவரை துதிக்கும் துதிய உங்க நாவில் அவர் தந்ததற்காக அவரை ஸ்தோத்திரியுங்க. உங்க ஆத்மாவுக்கு செஞ்ச நன்மைகளை மற்றவர்கள் கேட்டு உற்சாகம் அடைவார்களாக. தகப்பனே, பாதிப்புகள், கஷ்டங்கள், இழப்புகள், தோல்விகள், வருத்தங்கள், பாரங்கள் இருந்தாலும் செழிப்பான இடத்துல விட்டுருக்கீங்கப்பா. நன்மையான ஈவுகளை தந்திருக்கீங்கப்பா. அதிசயங்களை செஞ்சிருக்கீங்கப்பா. ஆகவே எங்கள் நாவுகளால் உம்மை புகழ்ந்தோம். எங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டீர், கிருபையை விளக்கவில்லை. இதையெல்லாம் மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு இந்த வருஷத்தின் கடைசியில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.